உன் வயசை பார்த்து தான் இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறமும் நீ என் குடும்பத்துல வந்து கும்மி அடிச்சான்னு வையே, கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுவாமா. இனிமே உன் மகளும் கிடையாது ஒண்ணும் கிடையாது. எனக்கு பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமக, புரியுதா? அவ்வளவுதான். எதுக்கு எங்க அம்மா அப்படி பேசுறிய? வாய மூடு. வாய திறந்துட்டு பல்ல உடைச்சிருவேன். என்ன பண்றீங்க நீங்க மாமா? ஏய் அவன் பொண்டாட்டி அவன் என்னமோ செய்யறான், உங்களுக்கு என்னடி வந்துருச்சு? இந்த அரங்கடி உங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. அலமேலு நீ கிளம்பிடு. நீ கிளம்பல ஊர் பூரா உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். ஏண்டி உன் மக ஆட்டத்துக்கு நீ தாளம் போட்டுட்டு இருக்கியா? போடி வெளிய. இனி ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உன்னை சந்தி சிரிக்க வச்சிருவேன். கிளம்பிடி. நான் எப்படிமா போக முடியும்? அம்மா இருமா, நீ கிளம்புமா, நீ கிளம்புமா. பைத்தியக்காரி, என்னடி பேசுற? இந்த கும்பல் கிட்ட உன்னை விட்டுட்டு நான் எப்படி போறது? ஏம்மா, கல்யாணம் கட்டி கொடுக்கையில விட்டுட்டு தானே போனேன். இத்தனை வருஷம் நான் சமாளிக்கல, இதுக்கு அங்கிட்டும் நான் சமாளிச்சுக்கிருவேன். அம்மா இது வேற பிரச்சனை, உனக்கு இப்ப சொன்னா புரியாது. நான் பிறகு வந்து சொல்றேன், நான் பாத்துக்கிறேன். கொண்ட பேட்டியும் பேச்சு வாங்க தேவையில்லை. ரேணுகா நீ கிளம்புமா, நான் சொல்றேன்ல, நீ கிளம்பு. நீ வா முதல்ல, நீ வா. என்னக்கா? வா முதல்ல வா. என்ன சாய்ஸ்? என்ன பிரச்சனை சொல்லுங்க யாராவது. நீ தாண்டி பிரச்சனை. உன்னாலதான் எல்லாம் சீரழிஞ்சு போய் கிடக்கு. அம்புட்டையும் நான் சரி பண்றேன். இனிமே இவ டான்ஸ் ஆட போகக்கூடாது. நந்தினி, இனிமே நீயும் இந்த காரப்பொடி அரைக்கிறது கத்திரிக்காய் பொடி அரைக்கிறதுன்னு எங்கேயும் போகக்கூடாது. ஒழுங்கா அடுப்படி பாத்துக்கிட்டு இந்த வீட்டு மருமகளங்களா இருந்தா போதும். அவங்க பிள்ளைகளுக்கு ஆத்தாளா, என் மகனுங்களுக்கு பொண்டாட்டிங்களா இருந்தா போதும். அத்த என்னத்த பேசுறீங்க? ஏய் வாய மூடுறி. உன்னை பேச விட்டுதான் இந்த வீடு இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. எல்லாம் ஒரு பைய மாட்டிக்கிட்டு ஊரு சுத்துறதும் ஊத்தடிக்கிறதும் போதண்டி, எல்லாம் போதும். இனி என் வார்த்தை தான் கடைசி வார்த்தை. அத மீறி எவ்வளாச்சும் பேசுனீங்க அம்புட்டுதான். திரும்ப திரும்ப பைத்தியக்காரத்தனம் பண்ணாதீங்க. நாங்களா என்ன வெளியே போய் ஜாலியா ஊர் சுத்திட்டு வரோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாங்க படுற கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது சாதிக்கணும்னு வெளியே இறங்கி போனா சமூகத்துல அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் கூட ஈஸியா சமாளிச்சிடலாம் போல. இந்த வீட்ல தான் அவ்வளவு கொடுமையா இருக்கு. அந்த குணசேகரனே ஜெயிலுக்கு போயிட்டாரு, நீங்களாம் அதை தாண்டி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப புரியுதா? எங்க அண்ணன் இந்த வீட்டுல இல்லைன்னாலும் அவர் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். மரமண்டையில அதை நல்லா ஏத்திக்க. இதெல்லாம் உன் வேலை தானா? எல்லாரையும் ஏத்தி விட்டு உன் டாமினேஷனை இங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறல? இதெல்லாம் நல்லதுக்கு கிடையாது. இத்தனை நாள் வீட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் வீட்டோட போட்டுன்னு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல எங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க, சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். என்ன உன் நாட்டாம வேலையை ஆரம்பிச்சிட்டியா? இல்ல என்ன பெரிய சட்டப்படி நடப்பணி? இல்ல என்ன பண்ணுவ நீ? ஏய் கதிரு, இருடா, அவளை நான் பாத்துக்கிறேன். மா இருமா, நீ உன்னையெல்லாம் தூக்கி முழுங்கிருவா. அது சரி, எங்க உன் புருஷன்? அவன் என்னமோ பெரிய கொம்ப மாதிரி அருவாளை தூக்கிட்டு திரியிறான். நீ என்னமோ சட்டம் கிட்ட எல்லாம் பூச்சாண்டி கட்டி திரியிற. என்னடி என்ன பண்ணுவ? கதிர். கதிரு வீட்டுக்கு மூத்தாம்பளை பேர் சொல்லி கூப்பிடுற. உனக்கு எங்க இருந்து வந்து இந்த தனவாட்டு? யோ, மறுபடியும் உனக்கு என்ன பைத்தியம் முத்திருச்சா? மூடி வாயா, அடிச்சு பல்லெல்லாம் காட்டிடுவேன். பேசாம போடி. நானும் பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஆளாளுக்கு நாட்டகம் பண்ணிட்டு திரியிறிய? என்ன எங்களெல்லாம் பிரிச்சு விட்டு அப்படியே நாட்டாமா பண்ணலான்ற பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு போச்சா? சரி, இம்பட்டு நாளும் ஞானம் மட்டும்தான் விளங்கி நின்னாக. இப்போ அவங்களுக்கும் புரிஞ்சு போச்சு. தரு, இப்ப சொல்றேன், அம்புட்டு பேரும் கேட்டுக்கங்க. இந்த சொத்து பிரச்சனை எல்லாம் எங்க அண்ணன் தம்பி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. எங்க அண்ணன் வந்தா அது தானா சரியா போயிடும். அண்ணன் வந்து இவனுக்கு இது அந்த சொத்துன்னு பிரிச்சு கொடுத்துட்டா அதை வாங்கிட்டு நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு போறோம். ஆனா அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு எங்களை பிரிச்சு விட்டு பிரச்சனை பண்ணலான்னு நினைச்சிய, அப்புறம்
நாங்கெல்லாம் ஒண்ணு கூடி உங்களை கும்பிடுவோம். புரிஞ்சுதா? என்ன கேம் விளையாடுறீங்கன்னு நல்லா கிளியரா புரிஞ்சுது. உங்க அண்ணன் வெளியே வர போறாரு. ஒவ்வொருத்தரையும் உன் பக்கம் எடுத்துக்கிட்டு உனக்கு ஏத்த மாதிரி நீ ட்விஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறல. ஏய், இஷ்டோ இது எங்க வீட்டு பிரச்சனை. இதை நாங்க பாத்துக்கிறோம். நீ கொஞ்சம் ஒத்து வந்து ஒழுங்கா இங்க இருக்கிறான் தான் இரு. இல்லையா உன் புருஷங்கிற பேர்ல ஒரு அடியாளை வச்சிருக்கல, அவனை கூட்டிட்டு நடைய கட்ட. அத நீ சொல்ல முடியாது. இது என் வீடு, நான் சொல்லுவேன். என்ன சொன்ன? உன் வீடா? அண்ணன் வீடுனா அது என் வீடும் தான், அப்படித்தான் சொல்லுவேன். ஓடி கிளம்பு. என்ன ஓவரா மிரட்டிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? ஏதோ நந்தினி அக்கா புருஷன்றதுனால கொஞ்சம் டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு மேல நீ ஓவரா போன என்னடி பண்ணுவ? எந்த எல்லைக்கும் போவேன். அடிச்சு பல்ல மாமா